டெல்டா சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நந்தா. இது உங்கள் சாலைக்காட்டு யூடியூப் சேனல். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீரனூர் போயிருந்தேன். ஸோ கீரனூரில் இருந்து ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணியை போல் புதுக்கோட்டையோட நத்தம் பால் பண்ணைன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த ஏரியாட்ட வந்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த நோட் பண்ணேன். ஸோ அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வீடியோ போடுறேன். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, சுமார் ஒரு 8 மணி ரேஞ்சு இருக்கும். அப்போ நான் புதுக்கோட்டையோட நத்தம்பால் பண்ணை பக்கத்தில் வந்துட்டுருக்கும்போது நான் என்னோடய சைடு பைக்கில் என்னோடய சைடு லெஃப்ட் சைடு வந்துட்டுருந்தேன். ஸோ ஆப்போசிட்டில் பார்க்கும்போது ஒரு இண்டிகேட்டர் லைட்டு மட்டும் எரியிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு வண்டி வேகமாக வருது. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் டிஸ்பிளே இருக்குது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு சொல்லிட்டு திருச்சின்னு போட்டிருக்கு. ஸோ அது என்னோடய சைடு சரியான ஃபாஸ்ட்டில் வந்துட்டுருக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்றுமே புரியலை, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை பஸ்ஸு நிற்குமோ அப்படின்னு, பிரேக் டவுனில் நிற்குமோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் கிட்ட போக தான் தெரியுது பஸ்ஸும் என்ன நோக்கி ஸ்பீடாக வந்துட்டுருக்கு. எனக்கு அந்த இடத்துல ஒரு மாதிரி அள்ளு விட்டுருச்சுன்னு தான் சொல்லணும், ஓப்பனாக சொல்ல போனால். ஏன் அப்படின்னா பஸ்ஸு கொஞ்சம் வேகமாகவே வந்துட்டுருக்கு. நானும் ஒரு 60+ கிலோமீட்டர்ஸில் போயிட்டுருக்கேன். பைபாஸு நேஷ்னல் ஹைவே சென்னை டு மதுரை போகக்கூடிய ஒரு பைபாஸ். அது எந்நேரமும் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு பைபாஸ் ரோடு தான் அது. ஸோ அப்படியேப்பட்ட ஒரு ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு ஹெட்லைட்டு இல்லாமல் நைட்டு சுமார் 8 மணியை போல் ரன்னிங்கில் இருக்குது. அதுவும் ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இது எப்படி இருக்குதுன்னு நீங்களே சொல்லுங்கள் டெல்டா சொன்னாங்களே. ஸோ இது யாரோட அலட்சியத்தினால இது நடக்குது? ஒருவேளை இந்த பஸ்ஸு புதுக்கோட்டையிலேருந்து திருச்சி வரைக்கும் போகணும். சுமார் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் அபோவ் வரும். ஸோ இவ்வளோ தூரம் போகிற பஸ்ஸில் ஒரு ஹெட்லைட் இல்லை. இது யாரோட அலட்சியத்தினால நடக்குது? இல்லை இவ்வளோ தூரம் போகிறப்போ ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தால் இதுக்கு யார் பொறுப்பு? எனக்கு ஒரு விஷயம் புரியலை. மற்றவங்களாம் ஓகே, அந்த பஸ்ஸை ஓட்டின டிரைவரை கூடவா இது தெரியல? ஒரு உயிரோட மதிப்பு ஒரு டிரைவருக்கே தெரியாமல் ஒரு அலட்சியத்தில் ஒரு பஸ்ஸை ஓட்டிகிட்டு போகிறாரு ஹெட்லைட் இல்லாமல். கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் அந்த பஸ்ஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அத்தனை பேரோட உயிருக்கும் ஆபத்து வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை அந்த டிரைவரனை எப்படி கையில் எடுத்தார்? இதுதான் எனக்கு புரியலை. மற்றவங்க போகிறாங்க, ஒரு டிரைவருக்கு அத்தனை பேரோட உயிருன்றது எவ்வளோ பெரிய விஷயம். இது அந்த டிரைவரை நான் செஞ்சு என்னால் நம்பவே முடியலை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் டெல்டா சொந்தங்களே. ஸோ இப்படியாப்பட்டவங்க மேலே என்ன நடவடிக்கை அரசாங்கம் மூலமாக எடுக்க போகிறாங்கன்னு தெரியலை. ஸோ பாருங்கள் எப்படி பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்கள். இதோட கருத்தை நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.